மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுள் எழுதிய விதியின்படிதான் அனைத்தும் நடக்கும். படைத்தலிலிருந்து அழித்தல் வரை அனைத்தையும் கடவுள் செய்யும்போது இடைப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றதையும் கடவுள் தான் தீர்மானித்திருக்கிறார். கடவுளால் எழுதப்பட்ட விதியின்படி தான் நம்முடைய வாழ்க்கை நகர்கின்றது. ஆகையால் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எழுதிய விதியின்படி உங்களுடைய கிரக நிலைகளையும் கிரக மாற்றத்தையும் ராசியின் அமைப்பையும் இதையெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும், உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி அமையும், மனம் குவிய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகளெல்லாம் எப்போது விலகும், எதிரிகளின் தொல்லையெல்லாம் எப்போது ஒழியும், மிக பெரும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் சுகபோக ஒரு வாழ்க்கையையும் எப்போது அனுபவிக்க முடியும் அப்படின்ட்டு கடகம் ராசியில் பிறந்த உங்களை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எழுதிய விதியின்படி இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும் நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். தான் உண்டு தான் வேலை உண்டு, சோறு உண்டு, சம்பாத்தியம் உண்டு, வீடு உண்டு என்று இல்லாமல் சுற்றமும் நட்பும், அதாவது சுற்றி இருப்பவர்களுக்காகவோ உழைப்பவர்களாக இருப்பவர்கள் தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள். 10 ரூபாயை கையில் வச்சுக்கின்னு 10,000 ரூபாய் பொருளை விலை பேசும் அளவிற்கு சாதுரியமானவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்பது எழுதப்பட்ட விதி. சாம்பார் முதல் சாட்டிலைட் வரைக்கும் அனைத்தையும் அறிந்து வைத்திருப்பவர்களாக, அந்த அளவிற்கு அனுபவ அறிவை கொண்டவர்களாக இருப்பீங்க. அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்றத கூட யூகித்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. யாருக்கும் பயப்படாமல் அடி மனதில் என்ன தோன்றுதோ அதை அப்படியே செய்து முடிக்கக்கூடிய மிக பெரும் வல்லமை படைத்தவர்கள் என்பது தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எழுதிய விதியாக இருக்கின்றது. ஒரு குடும்பத்தையோ ஒரு இயக்கத்தையோ வழிநடத்தி செல்லக்கூடிய தலைமை பண்பு உங்ககிட்ட நிச்சயம் இருக்கின்றது. எப்போதெல்லாம் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 6வது இடத்திற்கு வருகின்றாரோ அப்போதெல்லாம் எதையும் சாதித்து காட்டும் வல்லமையை பெறுவீர்கள். உங்களையும் அறியாமல் உங்களை அழுத்தி கொண்டிருந்த பிரச்சனைகளெல்லாம் விலகி சென்றுவிடும். குடும்பத்தாருடன் மனம் விட்டு பேச முடியாதபடி அப்படி என்னடா வேலை, இந்த வேலையே தேவையில்லை என்று போயிடுவீங்க. பிரிந்திருந்த தம்பதியினர் நிச்சயம் ஒன்று சேருவீங்க குரு பகவானால். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சண்டைகள் இருக்குதான் செய்யுமே தவிர அதையெல்லாம் பெருசாக்கிடாதீங்க. பழைய கடனை பைசல் செய்யக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் நிச்சயம் அளிப்பார். உங்களுக்குள்ளே தன்னம்பிக்கை தைரியம் பிறக்க வைப்பார். தொலைநோக்கு சிந்தனையும் உங்களுக்கு அதிகரித்துவிடும். குறிப்பாக வைகாசி, ஆவணி, புரட்டாசி மாதங்களில் அரைகுறையாக நின்று போன பணிகளை முழு மூச்சோடு செய்து முடிப்பீர்கள் என்பது முருகப்பெருமானின் விதி. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள் இவங்களால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பங்களும் யோகங்களும் உண்டாகும். என்னதான் அரசு காரியங்களில் இழுபறி இருந்து வந்தாலும் இந்த மாதங்களில் அரசு காரியங்களில் வெற்றி உங்கள் பக்கம்தான். பிள்ளைகளுக்கு அனுபவ அறிவை கற்றுக் கொடுப்பவர்களாக இருப்பீங்க. அவங்களால உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் பெருமை அடைவீங்க ஒரு கட்டத்தில், அதாவது பிள்ளைகளால். நீண்ட கால லட்சியமாக சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று இருந்தீர்கள் அல்லவா, அது இந்த வைகாசி, ஆவணி, புரட்டாசி இந்த 3 மாதங்களில் நிச்சயம் நிறைவேறும் என்று 100% உறுதியாக சொல்லலாம். அல்லது குடியிருக்கக்கூடிய வீட்டில் கூடுதலாக ஒரு அறை அல்லது தளம் கட்டக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உங்களுடைய வழக்குகளில் இருந்து வந்த தேக்க நிலையெல்லாம் மாறிவிடும்.
வருட முற்பகுதி, ஒவ்வொரு வருடத்தினுடைய முற்பகுதியில் சாதிக்க வைக்க உங்களுக்கு குரு பகவான் பக்க பலமாக இருப்பார். பிற்பகுதி சிக்கனமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவார். இது ரெண்டுத்தையும் சரியாக செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைந்துவிடும். செவ்வாய் பகவான் உங்களுடைய கடகம் ராசிக்கு 2வது வீட்டில் வந்து நிற்கும்போது நீங்கள் பேசும்போது கடுமை காட்டாதீங்க, யாரிடமும் கோபமாக பேசாதீங்க. இதனால் உங்களுடைய சேமிப்புகள் கரைந்துவிடும். புது வீடு மனை வாங்கும் அளவிற்கு பணமும் வந்து சேரும். எவ்வளவு செய்தாலும் உடன் பிறந்தவர்கள் நம்மை புரிந்து கொள்ளலையே அப்படின்ட்டு வருந்துவீங்க. அந்த வருத்தம் எல்லாம் செவ்வாய் பகவானால் நிச்சயம் நீங்கிவிடும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். குரு பகவான் உங்களுடைய கடகம் ராசிக்கு லாப வீட்டில் வந்து அமரும்போது எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய கை ஒரு படி மேலே ஓங்கி நிற்கும். இழுபறியாக இருந்து வந்த வழக்கில் நல்ல தீர்ப்பும் கிடைத்துவிடும். எதிரிகளெல்லாம் விலகி ஓடிவிடுவார்கள். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனையை அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. விஐபிகளின் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நீங்கள் மிக பெரும் அளவில் பிரபலம் அடைந்து விடுவீர்கள். இழந்த கௌரவத்தை மீண்டும் பெற்று விடுவீங்க. தினந்தோறும் எதிர்பார்த்து ஏமாந்த தொகையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் குரு பகவானால் கைக்கு வந்து சேரும் அப்படின்ட்டு 100% உறுதியாக சொல்லலாம். யாருக்காகவும் எதையும் செய்ய துணிந்தவர்களாக இருப்பீங்க. குறிப்பாக உங்களுக்கு நல்லது செய்தவர்களுக்காக எதையும் செய்ய தயாராகவும் இருப்பீங்க. சனி பகவான் உங்களுடைய 3வது இடத்தில் வரும்போது பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறிவிடும். அயல்நாடு செல்ல விசா கிடைத்துவிடும். தூரத்து சொந்த பந்தங்கள் எல்லாம் தேடி வருவாங்க. கனிவாக பேசி காரியத்தை சாதித்து கொள்வீங்க. அடுக்கடுக்காக வந்த செலவுகளை சமாளிக்க முடியாமல் அக்கம் பக்கத்தில் வாங்கிய கடன்கள் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் முழித்தவர்களுக்கெல்லாம் சனி பகவானால் பண வரவு நிச்சயம் அதிகரித்துவிடும். உங்களுக்கு நெஞ்சு வலி, இரத்த அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு செய்வதாக இருக்கும். அன்பாக பேசி அனைவரிடமும் ஓரளவுக்கு இணக்கமாக போக பாருங்க. பூர்வீக சொத்து பிரச்சனையில் இருந்து வந்த பின்னடைவெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கிவிடும். நீங்கள் வங்கியில் வாங்கியிருந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அருமையான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். சொத்து வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. வங்கியில் கடன் உதவி கூட பெறலாம். நாடாளுபவர்கள் கல்வியாளர்களுடைய நட்பு கிடைத்து உங்களுடைய முன்னேற்றம் மிக பெரும் அளவில் சனி பகவானால் உண்டாகிவிடும். சொந்த ஊரில் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராகவும் மாறிவிடுவீர்கள். மனைவியின் உடல்நிலை சீராகிவிடும். அரசால் ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ளார நிலவி வந்த வீண் சந்தேகங்கள், வாக்குவாதங்கள் எல்லாம் நீங்கிடும். குலதெய்வ கோயிலை புதுப்பித்து உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வருவீங்க. உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வாகனமும் அடிக்கடி தொந்தரவு தரும் வகையில் இருக்கும். ஒரு சொத்தை காப்பாற்ற மற்றொரு சொத்தை விற்க வேண்டியிருக்கும். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை உடனுக்குடன் செலுத்திவிடுங்க. யாரையும் முழுமையாக நம்பாதீங்க. அது உங்களுக்கு பெரும் பிரச்சனை தான். யாருக்காகவும் பணம் நகையெல்லாம் வாங்கி தருவதையும் விற்றுங்க. பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலோ அதை தவிர்க்க பாருங்க. பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் முன்பின் அறியாதவர்களிடம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீங்க. அப்படி சிலர் வந்து நயமாக பேசி உங்களுடைய குடும்ப சொந்த விஷயங்களை கேட்டு அறிந்து கொண்டு சென்று விடுவார்கள். அதன் பிறகு உங்களுக்கு பிரச்சனை தான். வருங்காலத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கினாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டில் கேது பகவான் இருக்கும்போது நெருக்கமான ஒருவரை இழக்கவும் நேரிடலாம். உத்தியோகத்தில் போராடி முன்னேறக்கூடிய ஒரு நிலை உண்டாகிவிடும். ராகு பகவானுடைய சஞ்சார காலகட்டத்தில் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தூக்கமின்மை, கனவு தொல்லை அடிக்கடி வந்து செல்லும். வேற்று மதத்தினர், இனத்தவர், மொழியினர் இவங்களால் பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைச்சிட்டோம். கடந்த கால கசப்பான அனுபவங்களை எல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். அப்படி நினைத்து கொண்டிருந்தீங்கன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு கசப்பான அனுபவங்களே மிஞ்சும். எதிர்பார்த்தபடி கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும்
நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து தரதான் காத்து கொண்டிருப்பார்கள். ஆகையால் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய செயல்களை சரியான முறையில் செலுத்தினீங்கன்னா கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்பதே முருகப்பெருமானின் விதி. ஒவ்வொரு வருடத்திலும் வரக்கூடிய வைகாசி தை மாதங்களில் இந்த மாதங்களில் உங்களுக்கு நிச்சயம் திருமணம் நடந்தேறும். திருமண தடைகள் எல்லாம் நீங்கி நல்லதொரு வாழ்க்கையை வாழ அனுபவிக்க தயாராகுங்க. தாயாரை தவறாக புரிந்து கொள்ளாதீங்க. உயர்கல்வியில் விடுபட்ட பாடத்தை எழுதி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமோகமாகவே இருக்கின்றது. தொழிலை தொடங்க முடியாமல் முடங்கி போன வியாபாரிகள் எல்லாம் இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாத காலகட்டத்தில் மிக பெரும் அளவில் வியாபாரத்தை தொழிலை விரிவு செய்வீங்க, லாபத்தை பெறுவீங்க. புதிதாக வந்த போட்டியாளர்கள் எல்லாம் உங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறி போவாங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் சிறப்பான பலனை பெற வேண்டும், சிறந்த வெற்றியை பெற வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அதற்கு ஏற்றார் போல கிரகங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். குறிப்பாக புரட்டாசி, மார்கழி, பங்குனி மாதங்களில் கூடுதல் லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையோ அடுத்தவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அப்படியே செய்பவர் அல்ல. அடுத்தவங்க சொல்கிறதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதற்கு ஏற்றார் போல செய்பவர்களாக இருப்பவர்கள் தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள். உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் மேலதிகாரிகள் உங்களை திட்டி இருப்பாங்க. அப்படி திட்டினவங்க எல்லாம் உங்களுடைய மதிப்பு என்ன, மரியாதை என்ன, திறமை என்ன அப்படின்றத புரிந்து கொண்டு அதன் பிறகு உங்ககிட்ட நயமாக பேசுவாங்க. மற்றவர்களின் பணிகளையும் சில நேரங்களில் வேலை செய்கிற இடத்துல பார்த்து அவங்களுடைய வேலையையும் பார்க்க நேரிட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். அது அனைத்துமே நிச்சயம் மேலதிகாரிகளால் நீங்கிவிட்டும். வேலை சுமை என்னதான் வேலை செய்கிற இடத்துல அதிகரித்தாலோ அதற்கு ஏற்ற 2 மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தே தீரும் என்பதையோ உறுதியாக சொல்லலாம். எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமானாலும் உறுதியாக உங்களுக்கு சலுகைகள் எல்லாம் கிடைச்சிட்டோம். பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்காக உங்களுடைய பெயர் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பரிசீலிக்கப்படும். மிக மிக முக்கியமாக கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படின்ட்டு பார்க்கும்போது கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு, பிள்ளை இல்லையே அப்படின்ட்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு ஒவ்வொரு வருடத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதங்களில் நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். கவலையே வேண்டாம். கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு முருகப்பெருமான் எழுதிய விதியின்படி பிள்ளை பாக்கியம் அப்படின்றது நிச்சயம் உண்டு. விவசாயிகளாக இருந்தீங்கன்னா சொத்து பிரச்சனைகளை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மகசூலை அதிகப்படுத்த பாருங்கள். விவசாயத்தில் கவனம் செலுத்த பாருங்கள். சொத்து பிரச்சனை நிச்சயம் நீங்கிவிடும். புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த மாதங்களில் விவசாயிகளுக்கு சொத்து பிரச்சனைகள் நீங்குவதோட தேவையான உதவிகளும் கிடைத்துவிடும். விவசாயத்தில் மகசூலையும் அதிகரிக்கலாம். வற்றிய கிணறு கூட சுரக்கும். தென்னை, வாழை, சவுக்கு, பாக்கு இந்த வகைகளால், இந்த பயிர்களால் மிக பெரும் அளவில் லாபம் அடையக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு இருக்கின்றது. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அனைத்து வகைகளிலுமே நன்மைதான் நடக்கும். சில சோதனைகள், வேதனைகள் என்று வந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது இறை வழிபாடு, ஆன்மீக ஈடுபாடாகத்தான் இருக்கும். குறிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு இன்றியமையாததாக இருக்கின்றது. கிரக நிலைகளை பொறுத்து சனி வழிபாடு, சனி பகவான் வழிபாடு, குரு பகவான் வழிபாடு, ராகு கேது பகவான்களுடைய வழிபாடும் இருக்கின்றது. ஒவ்வொரு கிரகங்களின், அதாவது ராகு கேது பகவான், ராகு சஞ்சாரம், கேது பகவானின் சஞ்சாரம், சனி பகவானின் சஞ்சாரம், குரு பகவானின் சஞ்சாரம், இது போன்ற சஞ்சார காலகட்டங்களில் அந்தந்த கிரகங்களை, அந்தந்த பகவான்களை வணங்குங்க. சனி பகவானை வணங்குங்க, குரு பகவானை வணங்குங்க. மற்றபடி மற்ற நாட்களில் நீங்கள்
முருகப்பெருமான் வழிபாட்டில் ஈடுபட்டிங்கன்னா சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களால் அமைத்து கொள்ள முடியும். திருச்செந்தூர் முருகப்பெருமானும் பழனி முருகப்பெருமானும் உங்களுக்கு மிக பெரும் நன்மைகளையும் மிக பெரும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார்கள் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கிரக நிலைகள் விதியின்படி, முருகப்பெருமானின் விதியின்படி என்ன நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடகம் ராசியில் பிறந்த அனைவரும் மிக சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொள்ள, மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ இந்த பதிவு நிச்சயம் உதவும்.